டாக்டர் ஆனந்த் இஎன்டி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். அலர்ஜி ஆஃப் த நோஸுங்கிறது 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து வெறும் தும்மல் தண்ணியாக விழுகும், ஆனால் வந்து மூக்கை வந்து அடைக்காது. ஸோ மூக்கிலேருந்து அந்த தண்ணி விழுகும், தும்மல் வரும், பட் இரிட்டேஷன் இருக்கும், காலையில் இருக்கும், நைட் இருக்கும், நடுவில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த அலர்ஜி அதிகமாகும்போது சில பேருக்கு சதை வளர ஆரம்பிக்கும், மூக்கு அடைச்சிக்கும், வாசனை தெரியாது, தலைவலிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது வந்து நம்ம கண்டிப்பாக அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சம்டைம் வந்து அது கவனிக்காமல் விட்டால் உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபங்கஸ் வர சான்ஸ் இருக்கும். ஃபங்கஸ்ங்கிறது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வரும், பேஸ்ட் மாதிரி வரும், வாசனை சுத்தமாக தெரியாது, கண் ரொம்ப பெயின் வர ஆரம்பிக்கும், தலைவலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது நம்ம அலட்சியப்படுத்தினா அது வந்து கண்ணுக்கோ மூளைக்கும் வியாதி போக சான்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்து மூக்கில் வந்து அடிக்கடி மூக்கில் கை வச்சு நோண்டுறவங்களுக்கு முன்னாடி இருக்க ஏரியா இன்ஃபெக்ட் ஆகிரும். அந்த ஹேர் ஃபால் இன்ஃபெக்ட்னால ஒரு சீல் பிடிச்சி வீங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு ப்ளீடிங் ஆகும். சில பேர் ட்ரை கிளைமேட்டில் இல்லை ஏசியில் ரொம்ப நேரம் ஹாட்டாக இருந்ததுன்னா ட்ரை கிளைமேட்டில் ப்ளீடிங் ஆகும். இதெல்லாம் ஈஸியாக ஏர்லி ஸ்டேஜில் பார்த்து சரி பண்ண முடியும். இப்போ வின்டரில் வந்து நிறைய பேர் ஏர்லி மார்னிங் லேட் நைட்லாம் வெளியே வரும்போது மூக்கில் க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகி அந்த க்ரஸ்ட்டை டிஸ்டர்ப் ஆகும்போது ப்ளீடிங் ஆகுது. அதை கை வைக்கக்கூடாது, ஈஸியாக தண்ணியில் வாஷ் பண்ணணும், ஆயின்மெண்ட் போட்டு ஈஸியாக ரெடி பண்ண முடியும். இந்த அலர்ஜினால் தும்மல் தண்ணி விழுகிறது ஏர்லியில் இந்த வின்டர் சீசனில் வந்தால் அது ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங் வெளியே பனியில் வரும்போது மாஸ்க் கட்டிக்கணும், சுடு தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ காரில் வந்து ஏசி ஃபேஸில் எல்லாம் பார்த்துக்கணும், செல்லுன்னு எடுத்துக்கூடாது, ஃப்ரிட்ஜில் இருந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் அந்த ஏர்லி ஸ்டேஜில் அது கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக அது பாலிபர் தான் ஏர்லி ஸ்டேஜில் ஆப்ரேட் பண்ணிக்கிறது பெட்டர், திருப்பி வராமல் சரி பண்ண முடியும். ஸோ இந்த கிளைமேட்டில் அன்யூஸ்வலாக ரொம்ப தும்மல் வருது, தண்ணி ஒழுகுது, மூக்கு அடைக்குதுன்னா கண்டிப்பாக டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது கண்டிப்பாக அவசியம்.